வணக்கம். தீபாவளி ஸ்பெஷல் பாம்பே ஹல்வா பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய, ரொம்ப எளிமையாக, பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வாயில் வச்சது கரையும். வாங்க எப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு நல்லா சளிச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றி இது அடியில் உட்காந்துரும். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க, கட்டி இல்லாமல் கீழே உட்காந்துடாமல் நல்லா கலக்கி எடுத்த இது இருக்கட்டும். இப்போ அதே கப்பில் மாவு எடுத்த கப்புலையே 2 கப்பு சர்க்கரை, அதே 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கட்டும். இப்போதே சர்க்கரை இன்னும் கரையலை. செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். பாகுபதம்லாம் தேவையில்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். கண்ணாடி மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்த பிறகு நம்ம கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா ஒருக்கா கலக்கிக்கங்க. கீழே போய் உட்காந்துருக்கும். நல்லா கலக்கி கைவிடாமல் நல்லா ஒரு 10 நிமிஷம் கலக்கணும். கலக்கினோம்னா நல்லா கண்ணாடி பதம் வரும். கண்ணாடி மாதிரியே லுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு கண்ணாடி போல் இருக்கும். இப்போ 8 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் மாறி அந்த கண்ணாடி பதம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ தேவையான கலர், என்ன கலர் வேணுமோ கலர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுதாக போட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது கேரமல் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்கள், கண்ணாடி லுக்கு சூப்பராக வந்துருச்சு. இந்த ஹல்வா கண்ணாடி மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதுக்கு நிறைய முந்திரி போடுவாங்க. இந்த ஹல்வாவுக்கு எவ்வளோ வேணாலும் போடலாம். பாருங்கள், முந்திரியை போட்டு நல்லா கிளறுங்க. பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு பிறகு திருப்பி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா அப்படி கலக்குங்க. ரொம்ப நெய் தேவைப்படாது. 4 ஸ்பூன் மேலே வராது, தேவைப்படாது. நல்லா கலக்குங்க. இப்போ அது வேகட்டும். மிதமான அடுப்பில் வச்சுட்டு ஒரு அடுப்பில் ஒரு பிளேட்டு, என்னென்ன ட்ரே வச்சுருக்கீங்களோ அதில் நெய் தடவிட்டு நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றப்பவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து வச்ச பிறகு பாருங்கள், இந்த இப்படி பண்ணுறப்பவே தெரியுது பாருங்கள், அந்த லுக்கு வந்திருக்கு, ஹல்வா லுக்கு வந்திருக்கு. இப்போ அப்படி கொப்பளிக்குது பாருங்கள், முட்டையாக போரும். கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுக்க ட்ரேயில் பிளேட்லேயோ தூக்கி கொட்டணும். பாருங்கள், எப்படி இந்த மாதிரி விழுகணும். அல்வா பதம் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை தூவிக்கலாம். பார்க்குறக்கு அழகாக இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா செட் ஆகட்டும், விட்டுருங்க அப்படியே. பாருங்கள், நல்லா செட் ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணலாம் அழகாக வருது பாருங்கள். சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப நெய்யெல்லாம் கூட செலவு இல்லை. எல்லாருக்கும் பிடிக்கும். இது போல் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. திருப்பினோம்னா அழகாக விழுந்துடும், ஒட்டாது, வைக்காது, நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது. கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு. பார்க்குறப்பவே எவ்வளோ நல்லா இருக்குது. செய்கிறது ரொம்ப ஈஸியானது. தீபாவளி ஸ்வீட் பாம்பே ஹல்வா ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்குள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் அட்வான்ஸாக தீபாவளி வாழ்த்துக்கள். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.